ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ஒட்டி நடந்த எப்படி இவங்க கைது பண்ணிருக்காங்கன்னா மஞ்சள் பணியன் போட்டிருக்கவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப காவல்துறை எந்த அடையாளத்தோட செயல்படுதுங்கிறதே எங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. 17 வயசு பையன் காலை ஒடிச்ச பிறகு இன்னைக்கு அரஸ்ட்ல இருக்கிறான். 19 நாள் ஆச்சு. பிசிஆர் கேஸ் உடனடியா நீங்க கலவரம் நடந்தது என்னமோ அவங்க சண்டையா போட்டுட்டு போறாங்க. இது சாதி முதல்ல நான் பாக்கல, ஒரு ஊருக்கு இன்னொரு இடத்துக்கு நடக்கிற சண்டையா பாக்குறோம். ஒரு 2 பசங்களுக்கு இடையில ஒரு சண்டை நடக்கிற போது ஊர் பெரியவங்க சேர்ந்து அதை தலையிட்டு நிறுத்தி இருக்கணும், அல்லது காவல்துறை தலையிட்டு நிறுத்தி இருக்கணும். ஏன்னா விநாயகர் ஊர்வலம்னா நீங்க காவல்துறை எல்லாமே இருக்கிறீங்க, எப்படி இவ்வளவு பெரிய கலவரத்தை நடந்தீங்க? அதுலயும் யார் போதா அடிச்சாங்கிறத பத்தி தான் இங்க கேள்வி இல்ல. வன்னியரா அங்கிட்ட தலித்தா உடனே ஒரு போடு பிசிஆர் கேஸ் போட்டாலே அங்கிட்ட பல பேர் காசு கிடைக்குது. சமாதானம் பேசுறதுல வருமானம் பாக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த சாமானிய இளைஞர்கள் அவன் என்ன பண்ணுவான்? இந்த பெத்தவங்க நிக்கிறாங்க. என் பிள்ளை 19 நாள் ஆச்சு, காலை ஒடிச்சு உள்ள வச்சிருக்கிறாங்க. பொதுவா மருத்துவமனை இருப்பாங்க, எதுவுமே இல்லாம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க காவல்துறை. அதுவும் உளுந்தூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா காவல்துறையே பெண்களுக்கு எதிரான பாலியல் விஷயங்களை நடத்துது. பாலியல் விசாரத்தை அதுவே நடத்துது, அதுவே மான்மேட்டுக்கு போகுது. அவங்கதான் இதை பிடிக்கணும். இது எங்கிறதுனா தமிழக அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை எப்ப கஞ்சா விற்கிறத கண்டுக்காம போச்சோ, கலாச்சாரம் விற்கிறத கண்டுக்காம போச்சோ, அப்ப இந்த பழக்கத்தையும் கொண்டு விட்டுட்டாங்க. காவல்துறையை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யுமாறு எங்களை எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறார். உடனடியாக இந்த இளைஞர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த கடுமைக்கு, இந்த குற்றச்செயலுக்கு காரணமானவர்கள் 2 பக்கமும் அடிதடி நடந்திருக்கு. அப்போ கை வாங்கினவங்க எங்க பக்கம் இருக்காங்கன்னு பாக்கணும்ல. அந்த பக்கத்துல சண்டையை இழுத்து விட்டவர்களை உடனடியாக கைது செய்யணும். எல்லாரும் அடையாளம் காமிக்க எல்லாம் தயாரா இருக்காங்க. ஆனா வன்னியர்களை மட்டும் நீ மஞ்சள் கலர் பனியனை போட்டு பிடிக்கிற. என் கேள்வி என்னன்னா, அம்பேத்கர் படம் போட்டா நீ பெருந்தன்மையான ஆளாயிருவீங்க, குருவண்ணன் படம் போட்டா உங்களுக்கு அது சாதிய அடையாளமா மாறி போகுது. என்னங்க அர்த்தம்? 2 பேருமே தலைவர்கள் தான், ஒரு காலம் இருந்த தலைவர்கள். அப்போ இந்த தலைவர்களை பற்றி இளைஞர்கள் பேசுவதை நீங்க வேற மாதிரி கொண்டு போக கூடாது. காவல்துறை சாதிய வன்மத்தோடு செயல்படுகிறது என்பதனை இந்த தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கண்டிக்கின்றோம். உடனடியாக இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். குழந்தைங்க எல்லாம் 17 வயசு, அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இந்த குற்றச்செயலுக்கு காரணமாக இருந்தவர்களை கைது செய்ய வேண்டும். சொல்ல போனா இந்த ஊருக்குள்ள தேர்தலை கணக்கு பண்ணி சில வேலை நடக்குதுங்க. தேர்தலை கணக்கு பண்ணி சண்டையை மூட்டி விட்டு நான் தான் உள்ள போது இவனுக்கு பார்த்தேன் அவனுக்கு பார்த்தேன் அப்பதான் ஓட்டு விழுதுங்கிறதுல கம்யூனிஸ்ட் கட்சியோட ஜெயசங்கர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. காவல்துறை அவர் மேல் ஒரு கண் வைக்க வேண்டும். ராஜ்யம் குதிரை தூண்டுவிடு. இந்த திமுக சும்மா இருக்காதுங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் திருமாவளவனை தான் பயன்படுத்திக்கணும், விசிகாவையும் பயன்படுத்திக்கணும். எதுக்கு? பாமகவை ஒடுக்கிறதுக்கு. இது மிக மோசமான முன்னுதாரணம். இது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் உடனடியாக இதில் தலையிட வேண்டும். குற்றம் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும். அப்பாவிகளான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள், அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் முற்றுகிட தயாரா இருக்கிறோம், சிறைச்சாலையும் முற்றுகிட தயாரா. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.